மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு இவங்க மக்கள் மனசெல்லாம் பிடிச்சி வச்சவங்க இபிஎஸும் ஸ்டாலினும். அதனால தான் மக்கள் இவங்களை போடுன்னு போட்டாங்க. வன்னியரசு போகக்கூடாதுன்னு அந்த கட்சியிலே பாதி பேர் இருப்பான் இல்லையா, அதுக்கு திருமாவளவன் ஆக்கணும்னா வன்னியரசு கட் ஆகிடுவார்ல. அவர் ஒரு நாள் பாவம் தடுமாறினார். ஸ்டாலின் கூப்பிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குறானு ஒரு 24 hours அவரே கொஞ்சம் தடுமாறிட்டார். 8 மந்திரிகள் தலித்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் சுதந்திரத்துக்கு பிறகு எந்த மாநிலத்திலும் நடந்ததில்லை. இது விஜய்க்கு நல்லதில்லை, 8 பேர் தலித்து கொடுத்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் துணிச்சலாக இவ்வளோ பேருக்கு சமூக நீதி ஒரு ஆட்சியை அமைச்சிருக்காரு. துணை முதல்வர் என்ன, முதல்வரே ஆகிற காலம் ஒரு நாள் வரலாம். ஆனால் இன்னைக்கு விஜய் காலம். இப்போ வைகோவும் திருமாவளவன் அவங்க 2 பேரும் கூட்டி இணைஞ்சாலே அந்த கட்சி காணாமல் போயிடுது. வாஸ்து சாஸ்திரம் மாதிரி சொல்கிறீங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா நான் ஜோசியம் பார்க்க மாட்டேன். இது என்ன, இது எனக்கு ஒன்றும் இப்போ பரிகாரம் ஏதாவது செய்யணுமா இவங்க வந்ததால்? 26 மட்டும் தோல்வி அடைஞ்சது காரணம் அவங்க சேர்ந்ததால் இல்லை. திமுக மீது மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, இந்த பிரசவ வைராக்கம் மாதிரி கனிமொழி ராஜாலாம் சொல்கிறாங்கல்ல, தனியாக நிற்கணும், கூட்டணியாக வைக்கக்கூடாது. அவங்க தாத்தாலாம் வச்சு எல்லாம் பண்ணி தான் வந்திருக்காங்க. நேற்று கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட மாறி மாறி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இந்த கூட்டணி தான் வரப்போகுது, நான் கரெக்டாக சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் இங்கே திமுகவை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்னமும் அவர் இஸ்லாமியங்களையும் பிரிக்க முடியாது, உரிக்க முடியாது, இதெல்லாம் சொல்லி டயலாக் தானேங்க. ஸோ திருமாவளவன் இருக்கார் இல்லையா, இப்போ திருமாவளவன் இடைத்தேர்தலில் அவர் நிற்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அவங்க நிர்வாகிகளாம் தொண்டர்கள்லாம் நீங்கள் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இவரும் நான் இடைத்தேர்தலில் நிற்கிறேன், வெற்றி பெறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தேர்தல் வரும்போது இதெல்லாம் யார் எங்கே நீங்கள் பார்த்தீங்க சொல்கிறாரு வந்துட்டாரு, ஆனால் செய்தியில் வந்துச்சு சார். ஒரு இல்லைங்க, யூ ஆர் ராங். அதாவது அவர் முன்னாலேயே சொல்லிட்டார். அதாவது திருமாவளவன் தான் ஆட்சியில் பங்கெடுக்கணும், அவர் தான் அமைச்சரவையில் போகணுன்னு கூட அந்த கட்சியில், அவங்க கட்சியில் வன்னியரசு போகக்கூடாதுன்னு அந்த கட்சியிலே பாதி பேர் இருப்பான் இல்லையா, வன்னியரசு மந்திரி ஆகணும், அதுக்கு திருமாவளவன் ஆக்கணும்னா வன்னியரசு கட் ஆகிடுவார்ல. அதுக்காகவே பல பேர் திருமாவளவன் தான் போனோம். ஆனால் அவர் எம்பியாக இருக்கார், எம்எல்ஏவா 6 மாதத்தில் ஆனால் தான் மந்திரி பதவியில் தொடர முடியும். அதுக்காகத்தான் அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறனாரு. பட் டிஎம்கே ஃபோர்ஸ் பண்ணி அவரை வேண்டாம், நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இருங்கன்ட்டாங்க. ஸோ இப்போ அவர் எம்எல்ஏ இல்லை, 2வது மந்திரியும் வன்னியரசு போட்டாச்சு. அதனால் அவர் தெளிவாக சொல்லிட்டார் அவங்க ஆளுங்களுக்கு. ஆனால் இவரை துணை முதலமைச்சராக ஆக்கணும். அதான் அதை ஒரு மாவட்ட செயற்குழு, சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு மாவட்ட செயற்குழுல அந்த கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அது ஒரு பகுதி விசிகா தோழர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏங்க நம்ம தலைவர் துணை முதலமைச்சர் ஆகணும், ஏன் முதலமைச்சர் ஆகணும்னு கூட நினைக்கலாமா. அந்த கட்சிக்கு அது ஆசைப்படுவதில் ஒன்றும் தவறு இல்லைல்ல. ஆனால் யதார்த்தம் அவங்களுக்கு புரியல. இதெல்லாம் தெரிஞ்சதால தான் அவர் ஒரு நாள் பாவம் தடுமாறினார். ஸ்டாலின் கூப்பிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குறானு ஒரு 24 hours அவரே கொஞ்சம் தடுமாறிட்டார். அதை அவர் இப்போ மறுக்கலாம், அதுக்கு நியாயம் சொல்லலாம், டிலேனா. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், எந்த மனிதனும் தடுவாருவாங்க. ஏங்க முதலமைச்சர் தாவணுன்றத ஒரு தலித் 60-70 வருஷ வரலாற்றில் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஆகிற வாய்ப்புன்றது அவரை தடுமாற வச்சுருக்கோம். நான் அதை பர்சனலாக பதவிக்காக நாக்க தொங்கி போட்டு போகிற ஆள் இல்லை. அவர் நல்ல மனிதர், சிந்தனையாளர். ஆனால் ஒரு தலித்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்ற அந்த தடுமாற்றம் வந்துடுச்சு. அதனால் அவர் கொஞ்சம் டிலே பண்ணார். அதுக்கப்புறம் சரியாயிட்டார், தடுமாற்றம் சரியாயிட்டார். அதனால் அவருக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு 8 மந்திரிகள் தலித்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் சுதந்திரத்துக்கு பிறகு எந்த மாநிலத்திலும் நடந்ததில்லை. புரியுதுங்களா? அதையே இன்னைக்கு பார்த்தேன் நான் ஒரு நேர்காணலில். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அது ஒன்றும் இல்லைங்க. அது இந்த எஸ்சி எஸ்டியில் ஒரு பிரிவு தான் அது. நான் அதெல்லாம் வெளியே சொல்ல விரும்பலை. சரி. அது பெரிய தென் மாவட்டங்களில் ரொம்ப பெரிய அளவுக்கு இவங்களுக்குள்ளவே இவங்களே தாழ்த்தப்பட்டவர்கள் தான். அதுலேயே நான் அதில் உன்னை விட உயர்ந்தவன்னிட்டு ஒரு குரூப், அந்த ஒரு குரூப்புக்கு தான் இவர் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு இது வந்து விஜய்க்கு நல்லதில்லை, 8 பேர் தலித் கொடுத்தது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் துணிச்சலாக இவ்வளோ பேருக்கு சமூக நீதி ஒரு ஆட்சியை அமைச்சிருக்காரு. அதனால் இப்போ அதெல்லாம் நான் பேச விரும்பலை. ஆனால் திருமாவளவன் கட்சிக்காரங்களுக்கு இந்த யதார்த்தம் புரியாமல் அவங்க தலைவருக்கே எம்பராஸ்மெண்ட் உருவாக்குறாங்க. தர்ம சங்கடத்தை திருச்சி கிழக்கு கேட்பாங்களாம், அடுத்தது ஜெயிச்சிருவாராம், ஜெயிச்சு துணை முதல்வராக, இப்படியெல்லாம் வெளியே தீர்மானம் போடலாமா? ஒரு மாவட்ட இப்படி தான் இந்த ராகவா லாரன்ஸ் வாயை வித்துட்டு இப்போ வேற வழி இல்லாமல் பேக் அடித்தார். நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் போய் முதல்ல சேருங்க, அந்த கட்சி தலைமைக்கிட்ட உங்கள் விருப்பத்தை தனிப்பட்ட முறையில் தெரிவிங்க, அவங்க கொடுத்தா போட்டி போடுங்க, அதுதான் ஒரு நார்மல் அழகு. ஆனால் இவர் திருச்சி கிழக்கில் போட்டி போடுவேன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு தாவேக்கால நான் இணைஞ்சா அந்த கட்சி தலைமை எதுக்கு இருக்குது? அதை ரசிப்பாங்களா யாராவது? எந்த கட்சியும் ரசிக்க மாட்டாங்க. அதனால தான் அது மாதிரி திருமாவளவனுக்கு இவங்க சங்கடத்தை தான் உருவாக்குறாங்க. இப்போ அவர் ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஆமாம் சார். தோழர்கள் என் மீது அன்புக்கு நன்றி இப்படிலாம் பேசாதீங்க. ஏன்னா இது அவரை இன்னும் தர்ம சங்கடத்தில் தான் ஆளாக்கும். அதை விசிகாவினர் புரிந்து கொள்ள வேண்டும். துணை முதல்வர் என்ன, முதல்வரே ஆகிற காலம் ஒரு நாள் வரலாம். ஆனால் இன்னைக்கு விஜய் காலம், இன்னைக்கு தாவே காலம் 108 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இடைத்தேர்தலில் வர 7-8 அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் விசிகாவினர் வந்து கொஞ்சம் பொதுவெளியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. கூட்டணியிலே இருந்துக்கிட்டு அந்த கூட்டணிக்கு டிக்டேட்லாம் பண்ணக்கூடாது. தப்பு இல்லையா அது? அதனால் இதெல்லாம் நான் கடந்து போகணுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சீரியஸ் இல்லை. இதையே வந்து விசிகாவின் மாநில குழுவில் ஸ்டேட் லெவல் எக்ஸிக்யூட்டிவில் தீர்மானம் போட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். இது ஏதோ சம்திங் ராங்னு. அது ஏதோ ஒரு மாவட்டத்தில் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். அவங்க தங்களுடைய அபிலாசைகளை அது போதாத. ஆசை இருக்குது தாசில் பண்ண, அப்புறம் அதிர்ஷ்டம் இருக்குது, அதை சொல்ல வேணாம் நான். அது மாதிரி நமக்கு என்ன இன்னைக்கு என்ன வாட் இஸ் பாசிபிள், பேராசை பெருநஷ்டமாயிடும். அதை விசிகாவினர் புரிந்து கொள்ள வேண்டும். சார், இப்போ வைகோவும் திருமாவளவன் அவங்க 2 பேரும் கூட்டு இணைஞ்சாலே வந்து அந்த கட்சி வந்து காணாமல் போயிடுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் கூட அவங்க வந்து ஒரு கூட்டணி, தனியாக ஒரு கூட்டணி, திராவிட வாஸ்து சாஸ்திரம் மாதிரி சொல்கிறீங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா அப்படின்னா திருமாவளவன் வைகோ இருந்து 9 வருஷம் எல்லா தேர்தலும் திமுக கூட்டணி ஜெயிச்சுத 2 சட்டமன்ற தேர்தல். அதனால நீங்க சொன்னது தப்புன்னு சொல்ல வர. சரி, ஓகே. விஜயகாந்த் கூட்டணியில வந்து தனியா ஒரு கூட்டணில நம்ம ஆரம்பிக்கிறோம், அது மக்கள் நல கூட்டணி அப்படின்னு அது படுதோல்வி அடைந்தது. அதுக்கப்புறம் இப்ப 2 பேருமே வந்து திமுகல வந்து கூட்டணி வைத்தாங்க. இப்போ அது வெற்றி கூட்டணியா தானே இருந்தது. ஆனா இப்போ 9 வருஷம் வெற்றி கூட்டணியா தானங்க இருந்தது. ஆனா இந்த வருஷத்துல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க சேர்ந்தது இல்ல. அவங்க சேர்ந்து தோல்வி அடையணும்னா 2019 தோல்வி அடைஞ்சிருக்கணும், 24 தோல்வி அடைஞ்சிருக்கணும், 21 தோல்வி அடைஞ்சிருக்கணும், 26 மட்டும் தோல்வி அடைஞ்சது காரணம் அவங்க சேர்ந்ததால இல்லை. திமுக மீது மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, திமுக செய்த ஊழல், அதுதான் தவிர பாவம் அவங்க மேலே எதுக்குங்க போடுறீங்க? சரி சார், இப்போ வந்து தாவேக்கால வந்து அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால தாவேக்கா தோத்துருல. அது என்ன ஆகும் அவங்க கூட்டணி, இவங்க 2 பேரும் வந்தது சரியானதா, பாதகமா இல்ல சாதகமா, அந்த மாதிரி? நான் ஜோசியம் பார்க்க மாட்டேன். இது என்ன, இது எனக்கு ஒன்றும் பரிகாரம் ஏதாவது செய்யணுமா இவங்க வந்ததால? திருஷ்டி ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவதுங்க தமிழ்நாட்டின் கமெண்ட்ஸில் போடுறவங்க 1000 போடுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு திரும்பி போக முடியாத, திரும்பி பார்க்க முடியாத ஒரு புதிய பாதைக்கு பயணம் செய்ய தொடங்கியாச்சு. இனிமேல் வந்து தனிக்கட்சி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு. கூட்டணி அரசு பல மாநிலங்கள் இது எப்போ வந்தாச்சு. தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சி மாறி மாறி மக்கள் விரும்ப மாட்டாங்க.
மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு இவங்க மக்கள் மனசெல்லாம் பிடிச்சி வச்சவங்க இபிஎஸும் ஸ்டாலினும். அதனால தான் மக்கள் இவங்களை போடுன்னு போட்டாங்க. ஸோ அதிகார பகிர்வு என்பது இனிமேல் யாராலும் மாற்ற முடியாதுங்க. யார் கூட்டணி வச்சாலும் கூட்டணி கட்சிகள் எனக்கு எத்தனை மந்திரி கேட்பாங்க. ஏன்னா இதுவரையில் இல்லாமல் இருந்த வரைக்கும் ஓகே, ஒன்ஸ் தே டெஸ்டட் த ஷேர் த பவர். அதனால் இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். அப்படி இருக்கும்போது 2 கட்சி இருந்தால் துரதிர்ஷ்டம், இந்த 2 கட்சி இருந்தால் அதிர்ஷ்டம், அந்த மாதிரி மூடப்பழக்க வழக்கத்தெல்லாம் நான் நம்பலை. கூட்டணி என்பது பலம் தாங்க. எல்லா கட்சிக்கும் இப்போ 1ன்றது பலமா 9ன்றது பலமா? 9ன்றது தான் பலம். அப்போ திமுக ஏன் இன்னைக்கு ரொம்ப பலவீனமாச்சுன்னா இது ஒரு ஐசோலேட்டட் பார்ட்டி ஆயிடுச்சு, தனிமைப்படுத்தி விட்டது. தேர்தலுக்கு முன்னால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? கூட்டணி தான் எங்கள் பலம்னாரு. இப்போ அந்த கூட்டணியே இல்லாத போச்சு. அப்போ பலம் இழந்து போச்சு இல்லை? தனியாக திமுக ஒரு தேர்தலில் கூட ஜெயிச்சதே கிடையாதுங்க நின்று. அதனால் அதனுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனாலேயே நான் சொல்கிறேன், எதிர்காலத்தில் இந்த பிரசவ வைராக்கம் மாதிரி கனிமொழி ராஜாலாம் சொல்கிறாங்கல்ல, தனியாக நிற்கணும், கூட்டணியாக வைக்கக்கூடாது. அவங்க தாத்தாலாம் வச்சு எல்லாம் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதனால் கூட்டணி வைப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா திமுக, அதிமுக, பாஜக. ஏன்னா இவங்க தான் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு. மற்ற எல்லாரும் போய் தாவேகா கிட்ட போயிட்டாங்க. அநேகமாக இந்த அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பிரேமலதா எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்கன்னு தெரில. அவங்களும் போயிட்டாங்கன்னா அவருக்கு நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். தனியாலாம் நின்று 18-19% வாங்கலாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதனால் கூட்டணி தான் போவாங்க, அதுதான் தேவை, வேறு வழி இல்லை. அப்போ அந்த கூட்டணி எப்படி அமையும்னா அதிமுகவும் திமுகவும் கரம் கோத்துக்குவாங்க. நேற்று கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட மாறி மாறி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இந்த கூட்டணி தான் வரப்போகுது. நான் கரெக்டாக சொல்கிறேன். நேற்று ஆளுநரை சந்தித்து 3 கட்சிகள் தாவேக அரசு மீது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. யார்? நயினார் நாகேந்திரன், அப்புறம் அதிமுக இன்பதுரை, இவங்கெல்லாம் போனாங்க. திமுகவில் RS பாரதி போனாங்க. இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் போயிருக்காங்க. இதே மாதிரி ஸ்டாலின், எடப்பாடி, நயினார் நாகேந்திரன் போவாங்க ஒரு நாளைக்கு, அதிக நாள் இல்லை. இந்த கூட்டணி வரும். ஆனால் மக்கள் இந்த கூட்டணி நிராகரிப்பார்கள். புரியுதுங்களா? அமித்ஷாவின் அடிமை எடப்பாடின்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டாலின் 4ஆம் தேதி நைட்டு அந்த எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு முயற்சி பண்ணதால தானே அதிமுகவும் இப்போ உடையுது. திமுகவிலையும் மர்மரிங். என்னையா இது, சிறுபான்மை இருந்த ஓட்டம் போச்சு. இப்போ இந்த முயற்சியால் நாங்கள் தான் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல திமுக, அது அம்பலமாகி போச்சு. நீங்கள் கூட சொன்னீங்க உதயநிதி போய் பேசினார் ஒரு கல்யாணத்தில். அதெல்லாம் இனி எடுபடாது. காதர் மொய்தீன் சார் சொல்கிறாருல, IUML நேஷ்னல் பிரசிடென்ட்டு, எங்கள் சமூகம் எங்களுக்கு மேலே மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தது, நீங்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுங்க இம்மிடியேட்டாக போயின்னு சொன்னாங்க, நாங்கள் அதை செய்யலைன்னா எங்கள் கட்சியே அழிஞ்சு போயிருக்கோன்னு சொல்கிறாரு. அப்போது இஸ்லாமியர்கள் இங்கே திமுகவை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்னமும் அவர் இஸ்லாமியங்களையும் பிரிக்க முடியாது, உரிக்க முடியாது, இதெல்லாம் சொல்லி டயலாக் தானேங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. திமுகவின் அரசியல் எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறி தாங்க. இந்த கூட்டணி வரும். கூட்டணி இல்லாமல் தனித்தெல்லாம் அதெல்லாம் சும்மா பிராவடோ தான் பண்ணுவாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.